दर्शनमालय दर्शन கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றார்கள். இந்த ஆலயம் மகா பெரியோர் சந்திரசேகர சுவாமிகளுடைய அருள் ஆசி பெற்ற இந்த ஆலயம் ஆகியனால் சிறப்புமிக்க இந்த ஆலயம். காஞ்சிக்கும் காசிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. காஞ்சி என்ற சொல்லி இஞ்சி எடுத்தால் காசி, காசியிலே இஞ்சை இணைத்தால் காஞ்சி. ஆக இரண்டு ஸ்தலமும் இங்கே அமைந்துள்ளது. சிறப்புமிக்க காமாட்சி அம்மனும் காசி விஸ்வநாதரும் இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறார்கள். 35 ஆண்டுகளாக இந்த ஊர் மக்களை அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை காமாட்சி அந்த ஆலயத்தில் எனக்கு சிறப்புமிக்க விழா ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ காமாட்சி தாசர் என்ற பெயரை சூட்டி இந்த தாயாருக்கு என்னுடைய தொண்டை ஆற்ற அனுமதித்தார்கள். அதேபோல் இவர் ஆலயத்துடைய ஃபவுண்டர் கோகுல கிருஷ்ணன், அதேபோல் ஆலய குருக்கள் சிவாச்சாரியர் நமது நெருங்கிய நண்பர் அனைவருடைய ஒத்துழைப்போடு ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்புமிக்க இந்த கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்புமிக்க இன்னொரு விஷயம் என்னென்றால், சரோஜா அம்மையார் ராமச்சந்திரன் அவர்கள் ஆலயம் கட்டுவதற்காக இந்த இடம் வாங்கவில்லை, அவர் வீடு கட்டுவதற்காக இடம் வாங்கினார்கள். இங்கு மிகப்பெரிய சக்தி இருப்பதாக தமிழ்நாட்டோட அனைத்து ஜோசியக்காரன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பெரிய சக்தி இருக்குது, இங்கே வீடே கட்ட முடியாதுன்னு. இவங்க ஒவ்வொரு முறை கட்டும் போதும் அது தடையாக இருந்தது. கடைசியாக காஞ்சிபுரம் சென்றிருந்த போது மகா பெரியர் உள்ள தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்து கூப்பிட்டு பெரிய மூங்கில் தட்டில் தேங்காய் பழம் பூ வச்சு, அங்கே காஞ்சி காமாட்சி அங்கே இருக்கா, போய் கோயிலை கட்டுங்கன்னு சொன்னேன். அவர் உத்தவரின் பேர் தான் இந்த கோவிலை அமைச்சாங்க. எத்தனையோ பேர் கோவில் கட்டணும் சொல்லி மகா பெரியர்கிட்ட போகும்பொழுது அவர் எத்தனையோ ஆலயத்தை திருப்பணி செய்யுங்க, விளக்குக்கு எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். யாரும் புதுசாக கோயில் கட்ட சொல்ல மாட்டார். ஆனால் இந்த இடத்துல மட்டும் கட்டாயம் கோயில் கட்டுங்க. இவங்க கேட்டாங்க சரோஜாமையார், நாங்கள் எப்படி அசைவம் சாப்பிட்றோமே, எப்படி நாங்கள் கட்டுவோம்? அசைவத்துக்கும் இதுக்கும் கிடையாது, உங்களுடைய முப்பிரையோடைய பலன் நீங்கள் கட்டி சீக்கிரமாக கட்டுவீங்கன்னு அவருடைய ஆசீர்வாதம் பண்ணாங்க. 6 மாதத்தில் அன்னைக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம் உருவானது.
எங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம். இன்னொரு பாக்கியம் என்னன்னா, அந்த எல்லாரும் பிள்ளைங்களுக்கு அப்பா சொத்து எழுதி கொடுப்பாரு. ஆனா தாயாருக்கு சொத்து எழுதி கொடுத்த அந்த பெருமை ராமச்சந்திரன் சரோஜா அந்த குடும்பத்திற்கு இந்த ஊர் மக்கள் சார்பாக நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்களெல்லாம் இங்க ஒன்று சேர்க்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தாருல, அது ஒரு பெருமை. இன்னைக்கு யாரோரும் எங்கெங்கே இருப்பாங்க, ஆனா இந்த இடத்த நாங்க ஒன்று கூடக்கூடிய நிகழ்ச்சியில இந்த கும்பாபிஷேகத்துல எல்லாரும் பங்கு பெறக்கூடிய இந்த தருணத்தை கொடுத்தாங்களே, இந்த நேரத்தை கொடுத்தாங்களே, இந்த காலத்தை கொடுத்தாங்களே, அதற்காக அந்த குடும்பத்திற்கும் என் தாயை காமாட்சிக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு, இனி ஒரு பிறவி இருந்தா அந்த பிறவிலும் என் தாய் காமாட்சியோட பாதத்துல தொட்டு வணங்குற பாக்கியத்தை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அனைத்து பக்த கோடிகளும் ஒத்துழைப்பு, உடல் பொருள் உதவி அனைத்தும் கொடுத்த அனைத்து குடும்பங்களும் சந்தோஷம் மகிழ்ச்சியோட எல்லாரும் நல்லபடியா வாழணும்னு இந்த நேரத்துல கேட்டு வணங்கிக்கிற காமாட்சி. வருஷம் இந்த கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் அப்போ நிறைய பெண்கள் ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணாத ஆண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. ரொம்ப சிறப்பான விஷயம் அது. நல்ல பவர் இருக்குது இந்த அம்மனுக்கு. நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. பட் அதே டைமில் இந்த விழாவுக்கு வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்கும் காவல் நிலையத்துக்கும் இந்த அரசுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் கோகுல். கோவிலோட பேர் காமாட்சி அம்மன், லட்சுமி நகர் காமாட்சி. நிர்வாகி பேர் ராமச்சந்திரன் சரோஜா கோகுல். இன்னைக்கு அன்னதானம் எத்தனை பேருக்கு போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? அன்னதானம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு கொடுத்துருக்கோம். 1000 பேருக்கு. அடுத்தடுத்த நிகழ்வு என்ன இருக்கா கோயில்ல? இப்போ இருக்கு கல்யாண வைபோகம் இருக்கு, மண்டல அபிஷேகம் இருக்கு, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பக்தர்கள் வராங்க. இங்க இருக்க குருக்களுக்கு எல்லாருக்கும் நிறைய நல்லா செய்யறாங்க. பூஜைகள் நல்லா நடக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி வராங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்குது. குருக்கள்லாம் ஒவ்வொரு தளத்துலேயும் சேத்திரத்தில் வந்திருக்காங்க. ஒவ்வொன்றும் சிதம்பரம், கும்பகோணம், இது மாதிரி திருநள்ளாறு, இது மாதிரி விசேஷ தலத்தில் வந்து அனைவரும் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. இது ரொம்ப இந்த டைம் ரொம்ப பக்தியும் சக்தியும் ஜாஸ்தி இருந்தது. நேற்று மழை நல்லா பெஞ்சுது. கும்பாபிஷேகம் பண்ண அன்னைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கணும், இந்த இயற்கை சிறப்பாக இருக்கணும் இந்த நாடுன்னு வேண்டிக்கிறோம். வணக்கம். 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கோயிலுக்கு பூஜைக்கு வரும்போது எங்கள் அக்கா வீட்டுக்காரர் அண்ணன் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அம்பாள், காமாட்சியம்மன், விசாலாட்சி விஸ்வநாதர் மற்றும் இந்த பிராமி, வைஷ்ணவி, வாராகி ஒரு 4-5 சன்னதி தான். இன்னைக்கு அந்த கோவில் கட்டின ஃபவுண்டர் மற்றும் இந்த ஆலயத்தோருடைய பக்தர்களோட ஒத்துழைப்போட இது எல்லா சுவாமியும் அங்கே இருக்காங்க. லட்சுமி நாராயணன், சொர்ணாகிருஷ்ண பைரவர், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், நவகிரகங்கள், இன்னைக்கு வாராகி வரைக்கும் புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த ஒரு தெய்வத்துக்கு அந்த போய் வழிபட வேணாம், இங்கேயே வழிபடலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே வேண்டுவோருக்கு வேண்டுவெல்லாம் அம்பா கிடைக்கன் பார்வையிலே பார்த்து கொடுத்துட்டு இருக்கா தாயார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம், கல்வி செல்வம், குழந்தைகள் நல்லா படித்து முன்னேறதுக்கு, நல்வழிப்படுத்துறதுக்கு, சரஸ்வதி கடாட்சம் மற்றும் செய்கிற தொழில் அபிவிருத்திக்குன்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டுதெல்லாம் தாயார் நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கா. தாயாராக இருந்து ஒரு அம்மா எப்படி பிள்ளைக்கு பக்குவப்படுத்தி என்னென்ன பண்ண ஆசைப்படுறாளோ அது தாயார் நடத்தி கொடுத்துட்டு இருக்கா. அதனால ஒவ்வொரு நாளும் பக்த கோடிகள் இங்கே அம்பாவோட பிரார்த்தனை பண்ணிட்டு மனமாற வேண்டின்னு எல்லாமே நிறைவேறிட்டு திருப்தியாக போயிட்டு இருக்காங்க. நிறைவேறணும் அபிஷேக ஆராதெல்லாம் அம்பாளுக்கு செஞ்சு அம்பாவை மகிழ்ச்சின்னு இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கும் இந்த பவுண்டர் ராமச்சந்திரன் சரோஜா மற்றும் இந்த கோயிலில் நேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஆலயத்தில் வருகின்ற பக்த கோடிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக செஞ்சாங்க. போன கும்பாபிஷேகத்தோட இந்த கும்பாபிஷேகம் நிறைய சுவாமிகள் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். சுவாமிகள் வருகைகள் நிறையா வந்துட்டு இருக்கு. அதனால பக்த கோடிகள் வருகை நிறையா வந்துட்டு இருக்கு. பக்த கோடிகளும் திருப்தியாக செஞ்சுட்டு இருக்காங்க. சாமியோட அனுக்கிரகத்தை வாங்கின்று எல்லாருக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். முதலில் இங்கே சாமி கும்பிட்டு போயிருக்கும்போது போயிட்டேன். ஆனால் மீண்டும் என்னை இங்கே வர வைத்தது இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆன பிறகு ஆன்மீக தொண்டோடு இங்கே வேலை செய்கிறேன். அப்போ பார்க்கும்போது மிகவும் ஆச்சாரத்தோடு அந்த கோயிலோட இந்த கோயிலில் விசேஷமாக பூஜைகள் நடக்கிறது. நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 கால பூஜை நடக்கிறது இங்கே. அது விசேஷமானது. இந்த ஊர் மக்கள் மிகவும் சிறப்பாக இந்த கோயிலை வழிபட்டு செல்கிறார்கள். எல்லாருக்கும் நல்ல ஒரு கடாட்சம் கிடைக்கிறது. காமாட்சியம்மன் கோயில் நான் 32 வருஷமாக அந்த கோயிலுக்கு வரேன். அப்போ சின்ன ஒரு குடிசை மாதிரி இருந்தது. குருக்கள் ஒருத்தர் இருந்தார். இங்கே தான் எனக்கு திருமணமே ஆச்சு. இந்த கோவில் ரொம்ப பிரசித்த பெற்ற அம்மன் காமாட்சி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். மக்கள் எல்லாரும் அதிகமாக இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது. அனைவருக்கும் தரிசனம் ஆலய தரிசனம்.